இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை மாவட்டம் அரியாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்த விவகாரம் சட்டமன்றத்தில் அனலை கிளப்பியது. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் 9ஆம் தேதி தொடங்கிய முதல் நாளே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததை ரத்து செய்யவும், மாநில அரசு அனுமதி இல்லாமல் சுரங்கம் அமைக்க கூடாது என்று வலியுறுத்தியும் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் திமுக அரசை கடுமையாக சாடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு சுரங்கம் மற்றும் கனிமவள சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த போது திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திடம் ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்படும் வரை திமுக அரசு அமைதி காத்தது எனவும், மக்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் திமுக அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். அரிய வகை கனிமமான டங்ஸ்டனை எதிர்த்து சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கொந்தளிக்க, கடந்த ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கனிமவள திருத்த மசோதாவை ஆதரித்து அதிமுக எம்பி தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. I am appreciating the bill regarding our honorable minister brought for regulating, especially Tamil Nadu. I request the minister, the minerals are exploited and taking without authorization. This kind of action central government must take. இதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ குறித்து விளக்கமளித்த தம்பிதுரை தான் கனிமவள திருத்த மசோதாவை மட்டுமே ஆதரித்தேன் எனவும், டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ஆதரிக்கவில்லை என்றும் பதிலளித்தார். இந்த நிலையில் தம்பிதுரை பதிலின் உண்மைத்தன்மை குறித்து தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. நான் மதுரையில் அதிராம்பட்டியில் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு உரிமை தர வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு எந்த நேரத்தில் பேசியது கிடையாது. அரிய வகை கனிமங்களை மாநில அரசின் அனுமதி இல்லாமல் மத்திய அரசே ஏலம் விட வழிவகை செய்த கனிமவள திருத்த மசோதாவில் பல அரிய வகை கனிமங்கள் சேர்க்கப்பட்டன. அந்த அரிய வகை கனிமங்களின் பட்டியலில் டங்ஸ்டன் 22வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. அதே போல மத்திய அரசு ஏலம் விடுவதற்கு ஏதுவாக டங்ஸ்டனை 7வது அட்டவணையிலும் அந்த மசோதா மூலம் சேர்த்துள்ளன. இவை அனைத்தும் கனிமவள திருத்த மசோதாவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனிமவள திருத்த மசோதாவை தான் ஆதரித்தேன், டங்ஸ்டன் ஏலத்தை ஆதரிக்கவில்லை என்ற தம்பிதுரையின் பதில் முரண்பாடாக உள்ளது என்று பரவலாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் கனிமவள மசோதா தாக்கலின் போது அதிமுக எம்பி தம்பிதுரை ஆதரித்து பேசிய நாடாளுமன்ற குறிப்புகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குறிப்புகள் டங்ஸ்டன் விவகாரத்தில் அதிமுகவின் முந்தைய நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. அதில் கனிமவள திருத்த மசோதாவை அதிமுக ஆதரிக்கிறது என்றும், அந்த மசோதாவில் பல சிறப்பம்சங்கள் உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை புகழ்ந்து பேசியுள்ளார். இந்த நிலையில் டங்ஸ்டன் விவகாரத்தில் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசிய வீடியோவை சுட்டி காட்டி விமர்சித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவின் தொடர் துரோகங்கள் அம்பலப்பட்டு வருவதாகவும், கனிமவள திருத்த மசோதாவை டெல்லியில் எதிர்க்காமல் தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்து நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார். டங்ஸ்டன் என்ற அரிய வகை கனிமம் உள்ளடக்கிய கனிமவள திருத்த மசோதாவை தான் அதிமுக ஆதரித்துள்ளது என்பது நாடாளுமன்ற குறிப்புகள் மற்றும் மசோதா குறித்தான ஆவணங்களிலிருந்து தெளிவாக தெரிய வருகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.